இந்த டேட்டா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். நீங்க கேட்டீங்க அப்படின்னா தெரியும் இந்த அண்டா செந்தில் வந்து ஏன் இந்த அளவுக்கு கதர்னாரு, ஐடி எம்ப்ளாயிஸை இந்த அளவுக்கு திட்டினாரு அப்படின்னு தெரியும். மே 4ஆம் தேதி இரவோ இல்லை மே 5ஆம் தேதி வந்து அப்படியே விட்டு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அப்போ வந்து பேசலாம். ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? நம்ம கை இருக்குல்ல, இந்த கை வந்து இப்படி சாப்பிடுது அப்படின்னா, நம்மளால வந்து மூச்சை அப்படியே உள்ளே இழுத்து மூச்சை வெளியில் விட முடியுது அப்படின்னா, யாராவது பேசுறது வந்து நம்ம காதில் கேட்குது அப்படின்னா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த திமுக அரசு தான், இந்த திராவிட அரசு தான். இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சுயமரியாதையா அப்படின்னா என்னன்னே தெரியாது, அதை கொண்டு வந்தது இந்த திராவிடம் தான். கல்விக்கு முக்கியத்துவமா, தமிழர்களுக்கு, தமிழ் மண்ணில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வினா என்னன்னே தெரியாது, அதை கொண்டு வந்தது இந்த திராவிடம் தான். இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமா இருக்கா, அதுக்கு காரணம் இந்த திராவிடம் தான் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாராவது ஒருத்தவங்க சொம்பு தூக்கி தமிழர்கள் ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க, நாங்கள் இங்கே இருந்ததுனால, திராவிட அரசியல் இங்கே இருந்ததுனால அவங்கள மோல்டு பண்ணி தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு திமுக நபர்கள், அவங்களுடைய கொள்கையே அதுதான், அவங்களுடைய அரசியலே அதுதான். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வேலையை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு நபர் வந்து சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்காரு. அப்படி இப்போ மாட்டியிருக்க நபர் தான் செந்தில்வேல், அண்டா செந்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ வந்து ஒரு கஷ்டப்படுற இடத்துலேருந்து மேலே வந்து ஒரு ஐடியில் வேலை செய்கிற, ஐடியை வந்து மென்ஷன் பண்ணியே சொல்கிறாரு, நீ வந்து ஒரு ஐடியில் வேலை செய்கிற, அங்கே நீ சாப்பிட்றல்ல, நீ ஐடியில் போய் வேலை பார்க்குறல்ல, இது எல்லாத்தையும் உனக்கு வந்து இங்கே கற்றுக் கொடுத்தது, நீ இந்த இடத்துக்கு வரத்துக்கு காரணமாக இருந்தது இந்த திமுக அரசு தான், இந்த திமுக அரசுக்கு நீ ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேல் வந்து புலம்பி தள்ளி இருக்காரு. ஆனால் இந்த அண்டா செந்தில் வந்து திடீர்னு இந்த ஐடி எம்ப்ளாயிஸை வந்து அட்டாக் பண்ண என்ன காரணம் அப்படின்னு தேடி போய் பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குங்க. எலெக்ஷன் நடக்குது, இன்னும் ரிசல்ட் வரல, எலெக்ஷன் முடிஞ்ச 2வது நாளே வந்து உங்களுக்கு வந்து நன்றி விசுவாசமே இல்லை, உங்களுக்கு தட்டுக்கு சோறு வர காரணம் திமுக தான், நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு இந்த அண்டா செந்தில் சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லையே அப்படின்னு புலம்புறாரு. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு தேடி போய் பார்த்தா இந்த டேட்டா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். நீங்க கேட்டீங்க அப்படின்னா தெரியும் இந்த அண்டா செந்தில் வந்து ஏன் இந்த அளவுக்கு கதர்னாரு, ஐடி எம்ப்ளாயிஸை இந்த அளவுக்கு திட்டினாரு அப்படின்னு தெரியும். கடந்த முறை தேர்தலில் வந்து 2021 தேர்தலில் ஒரு 4 மாவட்டங்கள் எடுத்துப்போம். இந்த 4 மாவட்டத்தில், சென்னை சுற்று வட்டார மாவட்டங்கள், இந்த 4 மாவட்டத்தில் ஐடி கம்பெனிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஒன்று காஞ்சிபுரம், KTCCன்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 மாவட்டங்களில் ஐடி நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ இங்கே 2021 திமுகவுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சென்னையில் வந்து மொத்தம் 16 தொகுதிகள் உண்டு. அந்த 16 தொகுதியிலையும் 2021 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 16க்கு 16 ஸ்வீப்பு. அதிமுகவால் ஒன்று கூட ஜெயிக்க முடியல. காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகள் இருக்கு. 4 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கிறாங்க. ஏடிஎம்கேவால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல, பெரிய ஸ்வீப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டுல 7 தொகுதி இருக்கு. 7 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கிறாங்க, ஏடிஎம்கே ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல, பெரிய ஸ்வீப்பு. அடுத்து திருவள்ளூர் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 சீட்டு இருக்கு. 8 சீட்லையும் டிஎம்கே ஜெயிக்கிறாங்க, ஏடிஎம்கேவால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல, பெரிய ஸ்வீப்பு. ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 35 தொகுதியில் 35 தொகுதியவும் 2021 திமுக ஜெயிக்கிறாங்க. அதிமுகவால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இந்த 4 மாவட்டத்தில் திமுக ஜெயிச்சதும், டெல்டா மண்டலத்தில் வந்து திமுக வந்து 40 சீட்டில் 37 சீட்டு ஜெயிச்சதுன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதில் அந்த முக்கியமான 2 காரணத்தில் ஒரு காரணமாக இருந்த இந்த 4 மாவட்டத்தில் இந்த டைம் போலிங் நடந்திருக்குல்ல, போலிங் நடந்ததுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு அதிகமாக வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற செய்தி வரும்ல. ஸோ அந்த செய்தியை கேட்டு தான் அண்டா செந்தில் வந்து கதிகலங்கி போயிருக்காரு. இது வந்து இந்த கோபம் வந்து இந்த வெளிப்பாடு வந்து அண்டா செந்தில் அவரோடைய மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த திமுகவுடைய கோபம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போனா திமுகவுடைய அந்த கணிசமான ஓட்டு 2021 திமுகவுக்கு உழுந்த அவங்க தானே இருக்கக்கூடிய இந்த 35 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த கணிசமான ஓட்டு அப்படிங்கிறது திமுக கிட்டேருந்து உடஞ்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு போகுது.
தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த ஓட்டு போகுது அப்படின்னா போன முறை செகண்டா வந்திருப்பாங்கல்ல அதிமுக, ஒரு சின்ன சின்ன மார்ஜின்ல தானே தோத்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க இங்க முன்னாடி வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். ஸோ இந்த 35 சீட்டுல அதிமுக வந்து ஒரு 15 சீட்டை ஜெயிச்சா கூட அது வந்து ஒரு பெரிய மாறுதலா இருக்கும். இந்த தேர்தல் முடிவுகள்ல பிளே பண்ண போற ஒரு முக்கியமான ரோலா இருக்கும் இந்த 35 தொகுதிகள் அப்படிங்கிறது. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டதுனால அது வந்து இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பாதிப்பா போயிடுச்சு. ஸோ அதிமுகவுக்கு இங்க சீட்டு கன்வெர்ட் ஆயிடும். போன முறை ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அதிமுக இங்க வந்து 10லேருந்து 15 இடம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்ததுனால அதுக்கு காரணம் இந்த ஐடி எம்ப்ளாயிஸ், இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால தான் அண்டா வந்து இந்த அளவுக்கு வெறி பிடிச்சி கத்திருக்காரு. இந்த அளவுக்கு சம்பவம் அப்படிங்கிறத செஞ்சிருக்காரு. எப்பொழுதுமே ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு கிளீன் ஸ்வீப்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அது 2021 திமுகவுக்கு கிடைச்சது. இப்போ கொங்கு மண்டலம் அது வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கோட்டை அப்படின்னு சொன்னா கூட இருக்கக்கூடிய 57 தொகுதிகளில் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 57 தொகுதிகளில் வந்து ஒரு 40-35 அதிமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 15-20 வந்து திமுக ஜெயிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டாமினண்டா இருந்தாவே அது வந்து அந்த கட்சியோடைய கோட்டை அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அப்படி இருக்கப்போ இங்க வந்து இந்த இடத்த வந்து திமுக 35 ஜெயிக்கிற தொகுதியா அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுல இங்க ஓட்ட விழுந்ததுனால இந்த திமுக நபர்களால் இதை ஏத்துக்கவே முடியல. ஸோ இங்க போலிங்கான விஷயம் இந்த 35 தொகுதியை வச்சு எல்லாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக 2026 இந்த தேர்தலோட திமுகவுக்கு முடிவு அப்படிங்கிறது வருது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் இப்படி தான் இருக்க போகுது. எந்த தொகுதியில் திமுக யோசிச்சு பாருங்க, 35 ஸ்வீப் அடிக்க முடியுமா ஒரு கட்சியால் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த 4 மாவட்டத்திலையும் 35 அடிச்சு திமுக 21 ஸ்வீப் அடிச்ச திமுக இந்த முறை இங்கேயே ரிசல்ட் மாறுது, பாதிக்கு பாதி வந்து வேற கட்சிக்கு போகுது அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எப்படி ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு தெரியும்ல. ஸோ இந்த 35 தொகுதியை வச்சு ஆச்சு போச்சு. நாம வந்து இது வரைக்கும் அண்டாவை உருட்டி கழுவி ஊத்தி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இனிமே அது நடக்காது அப்படிங்கிற ஆதங்கம் அண்டா பேசுனது வந்து அவருடைய தனிப்பட்ட கோபம், தனிப்பட்ட இது அப்படின்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமா திமுகவுடைய நிலைமை இதுதான். இந்த தொகுதிகளில் நடந்த விஷயங்களை பார்த்து தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் வெளியில் வந்து காட்டிக்க முடியாதுல்ல. நாங்கள் இந்த முறை தேர்தல் வந்து எங்களுக்கு சரியாக வரல, சறுக்கிடுச்சு, ஏதோ தவறு பண்ணிட்டோம் அப்படின்லாம் இப்பயே பேச முடியாதுல்ல. மே 4ஆம் தேதி இரவோ இல்லை மே 5ஆம் தேதி வந்து அப்படியே விட்டு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அப்போ வந்து பேசலாம். ஆனால் அது வரைக்கும் இதை மாதிரி திட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இங்கேன்னு ஏதாவது சட்டம் போட்டுக்கிட்டு தான் திமுக இருப்பாங்க. ஏன்னா ஆட்சியை விட்டு அவங்க இறங்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. அதிமுக ஆட்சி அமைய போகிறது அப்படிங்கிறது எக்ஸிட் போலிங் சொல்லக்கூடிய விஷயம். கண்டிப்பாக 2026 மே 4ஆம் தேதி அது அதிமுகவுக்கான நாள் அப்படின்னு தான் இருக்கக்கூடிய மக்கள், கிரவுண்டில் விசாரிக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த கோபத்தில் இவங்கெல்லாம் புலம்புறாங்க. நமக்கு பார்க்குறப்போ ஒரே சிரிப்பாக வருதுங்க.